வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கன்னியாகுமரி, கோவை உட்பட 4 மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் முன்கூட்டியே எச்சரிக்கும் சென்சார் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம், ஆகாய கங்கை, முட்டல் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு கலை கல்லூரியில் சேர்க்கைக்காக 2,05,000 மாணவ மாணவிகள் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயலகம் மற்றும் வெளிமாநில தமிழர்கள் அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக இணைய தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணியாளர்களின் தினசரி ஊதியத்தை 319 ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வருகின்ற மே 22ஆம் தேதி புதன்கிழமை வைகாசி விசாகத்தை ஒட்டி திருநெல்வேலி, திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவில் 2024ஆம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலானது நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 8,839 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் வருகின்ற 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வருகின்ற 20ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை 2 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா காசா கடலில் 2,600 கோடி ரூபாயில் மிதக்கும் பாலத்தை கட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. UGC நெட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம், ஏற்காடு கோடை விழா மலர் கண்காட்சி வருகின்ற 22ஆம் தேதி தொடங்கி 26ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் மே 20ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தேனி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு பணியின் காரணமாக எழும்பூர் ரயில் நிலைய டிக்கெட் பதிவு மையம் பூந்தமல்லி சாலையை ஒட்டியுள்ள RPF அலுவலக வளாகத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து கோவை வழியாக இயக்கப்பட்டு வரும் 11 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டு உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் தமிழில் 100% மதிப்பெண் பெற்ற பெருமை கொண்டுள்ள 43 மாணவ மாணவியருக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் சீர்மிகு பாராட்டு விழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேதமடைவதை தடுக்க 9 மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் வருகின்ற 20ஆம் தேதி வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழா துவங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இனி வாட்ஸ்அப் மூலம் மின் கட்டணம் செலுத்தும் முறையை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிமுகம் செய்துள்ளது. உத்தரப்பிரதேசம் உட்பட 49 தொகுதிகளில் 5ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்தது. கொடைக்கானல் செல்லும் உள்ளூர் மக்களுக்கும் பாஸ் பெறுவது கட்டாயம் என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 54,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 96 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.